ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜோ ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக எதோட பார்த்துருப்போம்னா, ரேகா கொஞ்சம் கோச்சிட்டு இருப்பாங்க. எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு வார்த்தைய நீ வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துருக்கோம், நம்ம மட்டும் போயிட்டோன்னா எப்படி? ஏன் அதை அவ கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி அந்த ஒரு வார்த்தைய அவளால சொல்ல முடிஞ்சது? நான் இங்க இருந்து போனா அது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா, அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? எப்படி அதை யோசிக்காம சொன்னான்ட்டு ரேகா கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? அதுக்கப்புறம் ஜோ சொன்னாங்க, ரேகா நான் சொல்றத முழுசா கேட்காம அதுக்குள்ள கோச்சுக்கிட்டு போயிட்டா. அடுத்த நாள் காலையில கம்பெனிக்கு போனதும் நான் ரேகா கிட்ட பார்த்து பேசினேன். நீ என்னடி சொல்ற எதையுமே முழுசா கேட்க மாட்டியா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? உன்னைய மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இங்க தனியா வேலை பார்ப்பேன்? நீ யோசிச்செல்லாம் பார்க்க மாட்டியா? நம்ம ரெண்டு பேரும் இருந்தா ஒன்னா இங்க இருப்போம், இல்லைன்னா ஒன்னா இந்த கம்பெனியை விட்டு வெளியில போலாம், சரியா? இப்ப எனக்கு அந்த ஒரு முடிவை தவிர இந்த ப்ராப்ளத்துக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ரேகா. உனக்கு ஓகேவா? நம்ம இந்த கம்பெனியை விட்டு கிளம்பிடலாமா அப்படின்ட்டு நானுமே கேட்டேன். அதுக்கு ரேகா, இப்போ உடனே போக சொல்றியா? இது எப்படி எனக்கு தெரியல, உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு அவ கொஞ்சம் தயக்கத்துல தான் இருந்தா. அதெல்லாம் கிடைக்கும், இவ்வளோ பெரிய ஊர்ல நமக்குன்ட்டு ஒரு வேலை கிடைக்காதா? நம்ம போகலாம். நீ இன்னும் இந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ண போற? நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நானுமே சொன்னேன். அப்போ ரேகா, சரி நீ சொல்ற மாதிரியே நம்ம பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொல்லும்போது நம்ம ரெண்டு பேருமே பேப்பர் போட்டு இங்க இருந்து ப்ராப்பரா இந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போகலாம், ஓகேவா அப்படின்னு சொன்னான். நானுமே ரேகா சொன்னதை கேட்டுட்டு சரி ஓகே, நீ என்ன சொல்றியோ எனக்கு அதுதான் பொண்டாட்டி அப்படின்னுட்டு நானுமே சொல்லவும் அவளுமே அதை சிரிச்சா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேலை செய்ய போயிட்டோம். கம்பெனியில ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கம்பெனியில ஹாஸ்டல் சேஞ்ச் பண்றதா சொன்னாங்க. நான் முன்னாடி இருந்த ஹாஸ்டல் சின்ன வீடு மாதிரி, அந்த ரூம் மாதிரி அப்படிதான் இருக்கும். அதுல நிறைய பேர் எல்லாம் கிடையாது, ஒரு 50 பேரு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இன்னுமே கம்பெனில இருந்து கொஞ்சம் லாங்கா ஒரு பெரிய ஹாஸ்டலையுமே பார்த்திருந்தாங்க, 200-300 பேரு ஸ்டே பண்ற அளவுக்கு. ஸோ அது ரிலேட்டடா ஒர்க் எல்லாமே நிறையவே போயிட்டு இருந்துச்சு. நானும் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு எனக்கு அங்கிருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. இந்த ஹாஸ்டலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ரேகாவும் ஒன்னா இந்த ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணோம். அங்க இருந்த மொட்டை மாடி, அங்க இருந்த மாமரம், இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணேன். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்குமே வந்தோம். அங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அங்கேயும் இதே ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த ரூமு தான் வேணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும்னு சொல்லி அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு, அங்கிருந்து கம்பெனி கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஏர்லியரா கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான், மற்றபடி வேற எல்லாமே ஓகே, நல்லாவே இருந்துச்சு, ஜாலியா போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு சாட்டர்டே. ஸோ ரேகா என்னோட ஹாஸ்டலுக்கு வந்தா. அது எதுக்குன்னா, எனக்காக நைட்டு டின்னர் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி, அதோட எறா தொக்கும் கொண்டு வந்து கொடுத்தா. அவ தம்பியோட தான் வந்தா. வந்து ஹாஸ்டலோட வாசல்லே நின்னுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப போனான். நான் விடவே இல்லையே, அது எப்படி போக முடியும்? இது என்னோட புது ஹாஸ்டல்ல, இங்க வா, இது எப்படி இருக்குன்னு சொல்லு, இதை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லி நான் அவளை அப்படியே என்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இந்த புது ஹாஸ்டல் எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சேன், என்னோட ரூமு அதையும் காமிச்சேன். ரேகா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஓரளவு நல்லாவே ஜாலியா பேச ஆரம்பிச்சா. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டுமே ஆச்சு, எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கேன்டீனுக்கு போனாங்க. ஆனா நானும் ரேகாவும் ரேகா எடுத்துட்டு வந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த மொட்டை மாடிக்கு போனோம். அப்போ ஓரளவு எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு
அங்க மொட்டை மாடி காலியா தான் இருந்துச்சு, நானும் அவளும் மட்டும். அப்போ அந்த மொட்டை மாடியில நாங்க 2 பேருமே இருந்துட்டு ரேகா எடுத்துட்டு வந்த அந்த தோசையில அந்த சிக்கன் கிரேவியை தொட்டு எனக்கு அப்படியே ஊட்டி விட்டா. அது எனக்கு அமிர்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவும் அந்த எறா தொக்கு அது இன்னுமே அவ்வளோ டேஸ்ட். அது தொக்கா அதை வறுத்து அந்த பெப்பரெல்லாம் போட்டு அப்படி ஒரு டேஸ்ட். அதுவும் அவ கையால ஊட்டி விடும்போது அது இன்னுமே டேஸ்டா இருந்துச்சு. அந்த மொட்டை மாடியில அந்த நிலா வெளிச்சத்துல நானும் அவளும் மட்டும், அவ ஊட்டி விட நான் சாப்பிட எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கும்போதே அப்படி இருக்குது. அந்த மாதிரி அவ ஊட்ட நான் சாப்பிட எங்க 2 பேரையும் அந்த நிலா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரேகா அந்த தோசைய அப்படியே பிச்சு அதுல சிக்கனை தொட்டு அதுல அந்த கிரேவியை தொட்டு எனக்கு அப்படியே ஊட்டி விட நான் அப்படியே அவளை பார்த்து அப்படி சாப்பிடுற மாதிரி அவ விரலோட சேர்த்து சாப்பிட அது இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருந்துச்சு. அவ உடனே வெக்கத்துல தலைய குனிய அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்தா. அதுவும் அந்த வெக்கத்தோட அந்த தலையை குனிஞ்சுக்கிட்டு ஊட்டி விட்டேன். நானும் சாப்பிட்டேன். எப்பவும் 3 தோசை சாப்பிடுவேன்னா அன்னைக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிட்டேன். அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளோட மடியில படுத்திருந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த நிலா வெளிச்சத்துல அவ மடியில அப்படி படுத்து இருக்கிற அந்த சுகம் அது ஒரு தனி ஃபீலா இருந்துச்சு. அப்போ எனக்கு சடனா ஒரு விஷயம் தோணுச்சு. நான் அவகிட்ட எந்த ஒரு கூச்சமும் இல்லாம நான் உடனே கேட்டேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல ஒன்னா இருக்கலாமா, சேர்ந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவளும் சரி ஓகே நம்ம ஒன்னா இருக்கலாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா. உடனே எனக்கு அதை இப்பவே பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்பவே வா, அது எப்படி அதானே யோசிக்கிறீங்க. நானும் அவளும் 2 பேருமே கழுத்துல செயின் போட்டிருந்தோம். அதே மாதிரி 2 பேரும் கையில ரிங்குமே போட்டிருந்தோம். அத 2 பேருமே கலட்டி கையில வச்சுக்கிட்டு 2 பேருமே ஆப்போசிட்ல இருந்துகிட்டு நான் என்னோட ரிங்க ரேகாவுக்கு போட்டு விட்டேன். ரேகா அவளோட ரிங்க எனக்கு போட்டு விட்டா. அதுக்கப்புறம் நான் என்னோட செயின் எடுத்து ரேகாவோட கழுத்துல மாட்டி விட்டேன். அவளும் அவளோட செயின் எடுத்து என்னோட கழுத்துல போட்டு விட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த கிஸ் லிப்ஸ்ல தான் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் அவன் எனக்கு லிப்ஸ்ல கிஸ் பண்ண அலோவ் பண்ணான். எனக்கு அவ லிப்ஸ்ல கொடுத்தா அப்படின்னு சொல்லணும். அது இன்னுமே செம்ம போதை. லிப்ஸ்ல கிஸ்ஸு. நான் அன்னைக்கு அந்த நைட்டு அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அந்த இடத்துல ஒரு கெட்டி மேல சத்தம் இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களோட மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சது. அந்த நிலாவை சாட்சிய வச்சு எங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு. இயற்கையே எங்களுக்கு மலர் தூவி விஷ் பண்ற மாதிரி என்னால அது எல்லாத்தையுமே அப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே கைய பிடிச்சுக்கிட்டு அந்த மொட்டை மாடி லாங்கான பிளேஸ்ல அதுல கைய பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஏதோ அந்த அக்னி குண்டத்தை அதை சுத்தி வர்ற மாதிரி கைய பிடிச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். இதுக்கப்புறம் நீயும் நானும் வேற வேற கிடையாது, நம்ம 2 பேருமே இனி ஒண்ணுதான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்ம 2 பேருமே அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு தனியா நமக்குன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நம்ம அதுல தனியா இருக்கலாம். நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படி எல்லாம் இருக்கணும், இந்த லைஃப உன் கூட நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நாங்க 2 பேருமே அந்த நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அங்க இருந்த அந்த மொட்டை மாடி அந்த மதில் சுவர் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அந்த கால் ஆட்டிக்கிட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த இடம் கொஞ்சம் அவுட்டர் தான், செங்கல்பட்டுல கொஞ்சம் அவுட்டர். சுத்தியுமே வயக்காடு, நடுவுல இந்த ஹாஸ்டல். நாங்க 2 பேரும் அந்த மொட்டை மாடி மேல காலாட்டிக்கிட்டு ஷோல்டர்ல கைய போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த செகண்ட்
எவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோக்குள்ள ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரியே நம்ம 2 பேரும் எப்பவுமே இருக்கணும். உனக்கு நான், எனக்கு நீன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கைய நம்ம 2 பேரும் இன்னையில இருந்து வாழலாம். இனிமேல் நம்ம ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் இருக்க போறோம் அதை பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம்னு சொல்லி அந்த நிலாவை சாட்சியை வச்சு நான் அவளுக்கு ப்ராமிஸுமே பண்ணேன். அப்போ மணி ஒரு 12:30 இருக்கும். ஹாஸ்டல்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே கீழே ரூமுக்கு வந்தோம். என்னோட ரூம்ல 4 ஃப்ரெண்ட்ஸு 4 ரூம்மேட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ரூம் கொஞ்சம் வெளியில இருக்கும், என்னோடது கொஞ்சம் சைடா டோரெல்லாம் வச்சு கொஞ்சம் தனி பிளேஸ் மாதிரி இருக்கும். நான் ரேக்காவை என்னோட ரூமுக்குமே கூப்பிட்டுட்டு வந்தேன். வந்ததும் டோரையுமே லாக் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே பெட்டில் படுத்திருந்தோம். ஆமாம், இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மேரேஜ் ஆச்சு. அடுத்து அதானே 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு படுத்திருந்தோம். நான் என் ரேக்காவை கிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நெத்தியில இருந்து கிஸ் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணத்தில் கழுத்தில் அப்படின்னு. நான் அவளை ரசிக்க ஆரம்பித்தேன். அவளோட காதில் செல்லமா சின்னதாக ஒரு கடிக்கவும் அதை அவள் ஃபீல் பண்ணதை நானுமே அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணேன். அவளோட முகத்தை பார்த்துட்டு அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு ஓகேவா இல்லையா, கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா, அவளோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் நான் கிஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நான் கிஸ் பண்ணேன். ஒவ்வொரு முத்தத்தையும் நான் அவள் மேலே பதிக்கும்போது அவளோட எக்ஸ்பிரஷனை கரெக்டாக பார்ப்பேன். அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி பார்த்துக்கிட்டே அவளை கிஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கேருந்து கழுத்துக்குமே வந்தேன். அங்கே கிஸ் பண்ணவும் இன்னுமே அதிக ஃபீல். அப்போதான் அவள் மறுபடியும் என்ன அந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டான், மாமா அப்படின்னுட்டு. அந்த வார்த்தை தான் போதையாச்சே, ஏம்மா அப்படின்னுட்டு நானுமே கிஸ் பண்ணேன். அப்படி அன்னைக்கு அந்த நைட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அவ கூட 2 பேருமே கிஸ் பண்ணோம். அவளும் என்னை கிஸ் பண்ணா. அந்த ஃபீலில் என்னைய அப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சா. ஏண்டா மாமா, உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட சொல்லு, உனக்கு என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னுட்டு என் மேலே படுத்துக்கிட்டு என்னைய கிஸ் பண்ணிக்கிட்டே கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு உன்கிட்ட இதுதான் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எனக்கு நீன்னா ரொம்ப பிடிக்கும், உன்னை எல்லாமே பிடிக்கும், எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், உன்னை வேற யாருக்குமே பிடிக்கக்கூடாது, எனக்கு நீ மட்டும் இருந்தா போதுண்டி, வேற எதுவுமே வேணான்னு தோணுது, நான் உன் கூட இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான், இதெல்லாம் நடக்குமாடி அப்படின்னு கேட்டேன். அப்போ ரேக்காவும், ஏன் மாமா அப்படி சந்தேகத்தில் கேட்குற, நடக்கும், நான் இருக்கேன்ல, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்காகத்தான் இருக்கேன், நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம கண்டிப்பாக இருக்கலாம், நம்ம அப்படிதான் இருப்போம் ஃபியூச்சரில், இப்போவும் எப்பவும் ஒன்றா இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் கிஸ் பண்ணா. நான் என்னெல்லாம் அவளை பண்ணணும் அதே மாதிரி அவளும் என்ன எல்லாமே கிஸ் பண்ணான். அவ அப்படி கிஸ் பண்ண எனக்கு இன்னுமே ஃபீல் அதிகமாச்சு. அவள் பொறுமையாக கிஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ண முடியலை. நான் உடனே மறுபடி அவளை கிஸ் பண்ண ஆரம்பித்தேன். வேகமாக கிஸ் பண்ணேன். நான் அவளை கிஸ் பண்ணேன் வேகமாக. அப்படி ஃபுல்லாகவே கிஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு என்னோட குள்ளச்சி, என்னோட பொண்டாட்டி. அப்படி ஒவ்வொரு இடமா ரசிச்சு நான் அவளை கிஸ் பண்ணேன். அவளுக்கு அது இன்னுமே ஃபீலாக இருக்கிறது தெரிஞ்சு நமக்கு இன்னுமே ஆர்வம் அதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நானும் இன்னுமே அதிகமாக கிஸ் பண்ணேன். 2 பேருமே கிஸ் பண்ணோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்,
எப்போ முடிச்சோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு 5 மணிக்கு தான் 2 பேருமே தூங்குறதுக்காக போனோம். அப்போவும் ஒருத்தர் விடலை. அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் சண்டே. ஸோ அவள் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். என்னதான் எழுப்பி விட சொன்னான். நானும் ரேகா மார்னிங் ஆயிடுச்சு, நீ சர்ச்சுக்கு போகணும்ல, எழுந்துருன்னு சொல்லி எழுப்பி விட்டேன். செம்ம டயர்டு, எழுந்திருக்கவே முடியல. அவளாலையும் எனக்குமே செம்ம டயர்டு தான். அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணுமா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு, என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து அவளோட வீட்டுக்குமே போனான். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் சர்ச்சுக்கு போனான். நான் இங்கே ரூமில் இருக்கிற டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரேகா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணான். நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன செய்கிறன்னு சொல்லி கேட்டா. அப்போவும் 2 பேருமே படுத்திருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சிரிப்போட நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கவும் ரேகா தூங்கிட்டா. அவள் நல்ல டயர்டில் இருந்திருப்பாள்ல, அப்படியே நல்லா தூங்கிட்டா. நானும் அவள் தூங்கட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கம்பெனிக்கு. இப்போ நாங்கள் 2 பேருமே மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டோம்ல, பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தனியாக நின்று வேலை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. புதுசாக ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணணும், அது இந்த டிசைனில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நான் அதுக்கு எனக்கு இதை தனியெல்லாம் பண்ண முடியாது, ஸோ ஹெல்ப்பிங்க்கு 2 பேர் வேணும்னு சொல்லி கேட்டேன். அதில் ஒன்று ரேகாவும் இன்னொரு ஃப்ரெண்டையுமே நான் என்னோட டீமில் சேர்த்துக்கிட்டு நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போது ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற கேப்ல எல்லாம் ரேகாவை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அவளோட இடுப்பை கிள்றது, அவளை கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவ கூட ஒரு சில்மிஷம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளும் டேய் பொறுக்கி சும்மாறா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, சும்மா இரு, கையையும் காலையும் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா, டேய் பொறுக்கி கம்முனு இருடா, வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு என்ன செல்லம்மா திட்டுவா. அவன் அப்படி திட்டுறதை கேட்கும்போது தான் இன்னுமே அவளை சீண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுலாம் தோணும் எனக்கு. நானும் நிறுத்த மாட்டேன், அவள் என்ன சொன்னாலும். இன்னுமே அதிகமாக அவள் இடுப்பை தான், அங்கே இடுப்புங்கிற ஒன்று இருக்குமானே தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாள். ஸோ இல்லாத இடுப்பை நானுமே அடிக்கடி தொட்டு பார்த்து கிள்ளிக்கிட்டு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் 2 பேருக்கு இடையில இந்த ஒரு பொண்ணு, அவள் நிலமை ரொம்பவே கஷ்டம்தான். அவளுமே இந்த ஜிஎல் தான், அவளுக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்காங்க. சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக இருக்கீங்கல்ல, என்னை மட்டும் என் ஆள் கூட இருந்து பிரிச்சிட்டிங்களே, இது நியாயமான்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் இவன் என் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனாலும் நாங்கள் 2 பேரும் மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதாதில்ல. ஸோ அதுக்காக அந்த ஃப்ரெண்டையும் ஏதாட்டும் ஒரு வேலை சொல்லி அப்பப்போ அவளையும் அவள் ஆள் கூட மீட் பண்ணுறதுக்கு நானே ஒரு வாய்ப்பும் கொடுத்து அனுப்பியுமே வைப்பேன். அவ்வளோ நல்ல பிள்ளையா நீலாம் கேட்காதீங்க. அப்போது அவள் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா எனக்கும் ரேகாகும் இன்னும் தனியாக பேசிக்கிறதுக்கு, தனியாக கொஞ்சிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அந்த ஒரு செல்ஃபிஷான ஒரு காரணமும் இருக்குது. ஸோ அப்படி அவங்க கிளம்பும்போது நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு கிஸ்ஸு, அப்படி இடுப்பு கிள்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அந்த நாள் இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். அந்த ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் நானும் ரேகாவும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேப்பர் போடலாம், இந்த வேலையை விட்டு நின்றுடலாம், இதுக்கப்புறமும் உன்னோட ப்ராப்ளம் சரியாகலை, ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஒன்றா பேப்பர் போட்டோம். பேப்பர் போட்டதுக்கப்புறம் 1 மாதம் வேலை செஞ்சுட்டு தான் அந்த கம்பெனியை விட்டுட்டுமே போகணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சர்க்கிளில் செம்ம கிண்டல். என்ன சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒன்றா வேலையை விட்டு போகிறீங்க,
இதுக்கு என்ன ரீசன், என்னதான் நடக்குது உங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னுட்டு அவங்களும் ஒரு பக்கம் கேலி கிண்டல் அந்த மாதிரி போச்சு. நாங்க இன்னும் 1 மந்த் தான் இந்த கம்பெனியில வேலை செய்ய போறோம். ஸோ அந்த நாளை என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரேகா கூட கொஞ்சம் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அதிகமாக எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அப்படி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஒரு ட்ரிப்புக்குமே ரெடியானோம். மகாபலிபுரம் மறுபடியும் போனோம். 15 பேர் ஒன்னா. நினச்சி பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. அந்த அளவுக்கு மகாபலிபுரம் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கே இருக்கிற தேர், அதே அந்த உருண்டோடாத அந்த பாறைக்கல், அந்த கோட்டையே அப்படி சுற்றி வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக அரட்டை, பயங்கர கிண்டல் கேலி, செம்ம என்ஜாய்மெண்ட்டுன்னா நான் அதைத்தான் சொல்லுவேன். என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு ராதிகான்னு சொல்லிட்டு அவங்களும் நானும் ஒரே கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்தோம். ரேகாவும் என் கூட தான், அவளை எங்கள் கூட நல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜெல் ஆகிட்டு எல்லாருமே ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்குமே போனோம். ரேகா போகிற ஸ்டாப்லேயே இங்கேருந்து என்னோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த நைட்டு டின்னருக்கு ஹோட்டலில் போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பு. அந்த சின்ன பசங்கள்லாம் போடுவாங்கள்ல அந்த கூலிங் கிளாஸ், அந்த கலர் கண்ணாடி, அது எல்லாத்தையுமே போட்டு அப்படி ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு இருந்தோம். பார்க்குற எல்லாருமே எங்களை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ட்ரிப்பை. சரி, ஓகே, அவங்க அப்படி ஹாப்பியாக இருக்கட்டும். இன்னைக்கு நான் இந்த ஸ்டோரியை இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.